தவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் விகிதத்தை வந்து ஆர்பிஐ வந்து குறைச்சிட்டாங்க. இதை ஏன் குறைச்சாங்கன்னு கேட்டு தான் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இது கொரோனா டயத்தில் இந்த விகிதம் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து 90% இருந்துச்சுங்க. தங்க நகை கடன் வந்து வங்கிகள் வந்து இப்போ ஒரு நகை அடகு வைக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து 90% அதுலேருந்து அதோட மதிப்பை நம்மளால வாங்கிக்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் கொரோனா தளர்வுக்கு அப்புறம் அதை 80% குறைச்சாங்க. இப்போ அதை 75% குறைச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் தாங்க இதனால பாதிக்கப்பட போறாங்க. இதை உடனடியா ஆர்பிஐ வந்து இந்த பிளானை வந்து ரத்து செய்யணும்னு தளபதி அவர்களும் கோரிக்கை வச்சிருக்காரு. தளபதி கூட சேர்ந்து நம்மளும் இதை ஆர்பிஐக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தாவேக்கால இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த அறிக்கையை ரத்து செய்ய கோரி இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ மேக்சிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அறிக்கையை வந்து தயவு செஞ்சு ரத்து பண்ணணும்னு ஒரு எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சே ஆகணும் ஆர்பிஐக்கு. இதை தெரிவிக்கலைன்னா இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் தாங்க.